ஏது கூரை நீனதரு பாத்துக்குள்ள தாராக்கள் நீந்தி கொண்டு போயினோம். செவ்வந்தியில நல்ல குட்டி ஒரு கரகோசம் தாங்க எப்படி பாடின வாடிய தமிழாக்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே இருக்காமல் நல்ல இறைச்சிகள் மீன்கள் முட்டைகள் கொத்து ரொட்டிகள் போட்டு சாப்பிட்டு இருக்காமல் ஜிம்முக்கு போங்க இல்லாட்டி நடவுங்கோ. அப்போதான் உடம்புக்கு நல்லது, நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கலாம். அந்த தம்பியின் வீடியோக்களை பார்த்து நாங்களும் இப்போ நடப்பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அவற்றை வீடியோ பார்த்து உலகமே மாறிட்டுது. தமிழாக்கள் நடவுங்க என்ன. நானும் என் மூத்த மகளும் வாக்கிங் வரைக்க ஒரு இடத்துல நிறைய பூங்கன்றுகளை பார்த்தோம். அதான் எடுக்கிறோம். இது வேறுங்கோ செவ்வந்தி நல்ல விதமாக பூத்து நிற்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. இங்கே வேறுங்க இதில் இன்னும் வித்தியாசமான பூக்களாக இருக்குது. இங்கே வேறுங்க செவ்வந்தியில் நல்ல குட்டி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அந்த சீனியர் யாசியோ அது நிற்குது கலரில். இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சிட்டுது. இங்கே பாருங்க செவ்வந்தின்ற பெரிசை. இங்கே பாருங்க ரோசா பூவை நல்ல பிங்க் கலரில் இருக்குது. அது வந்து லைட் பிங்க், இது டார்க் பிங்க். வேறு பர்பிள்னு சொல்லலாம். ஆனால் மூத்த மகள் சொல்கிறா இல்லை பர்பிள் இல்லை, இதுவும் பிங்க் தானா. இங்கே பாருங்க இதில் நல்ல பர்பிள் ஒயிட். சொல்லுங்க நடக்க எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கா? அது இந்த இடம் சூப்பராக இருக்கு. என்ன அப்படியம்மா நடக்க அப்படியே நடந்து போட்டு ஸ்விம்மிங் பூலில் இருக்கா குளிச்சா சூப்பராக இருக்கும். என்ன அப்படியம்மா ஏன் வேறுங்க நடக்கிறதுக்கு அப்படி இடமண்டு. இதில் வந்து ஆற்றங்கரை நல்ல மரங்கள், இதில் நடவாத இருக்குது. நடக்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. டைம் இருக்க பின்னேற டைமுகளில் காலம டைமுகளில் இப்போ சமருக்கு நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இவரையாக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இது வேறுங்கோ எப்படி இருக்குண்டு எவ்வளோ அழகாக இருக்குண்டு வேறுங்கோ. நாங்கள் நடக்கிறதும் ஆகுது, நல்ல அழகான இடங்களை ரசிக்கிறதும் ஆகுது. என்ன பிள்ளை நல்லா இருக்குது. இதை பார்த்திங்களா வெயிலும் இல்லை மழையும் இல்லை, நல்ல மப்பும் மந்தாரமாக இருக்குது. நடக்க சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா உங்களுக்கே தெரியுது வேறு லெவலாக இருக்குது. மகள் சொல்லியிருக்கிறா இனி அப்பா ஒவ்வொரு நாளும் நடப்போம்னு சொல்லி பார்ப்போம் அது இந்த அளவுக்கு சாத்தியமாகும்ண்டு. இங்கே வேறுங்கோ ஆற்றுக்குள்ள தாராக்கள் நீந்தி கொண்டு போயினோம். ஹலோ காய்ஸ், அழகே அழகே. ஒரு நண்பர் ஒரு ஆள் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறார். கண்ணநாதா கடல் தொழுதேன் அடியேன் நான் தேவர் நாளும் துதி புரியும் கரிமுகனே தமிழி சைவர தாயை புரிவாய் அரண் மகனே
ஏது கூரை நீனதருள் வாரீரெனக்கு இது ததி வரும். இல்லை சொல்லுங்க, நாங்கள் இப்போ பாடின கீதம் இருக்கல்லோ, அதிண்ட சுரவரிசை நீங்கள் பாடுவீங்களோ? இல்லையே, பாருங்க அப்பா பாடி காட்டுட்டா. சரிகம பத பமக மகரி சமாகமப தபதனி சானித பதனி சாணிரி சரி சாணி தபனி தபம மகரிச கணநாதா கடல் தொழுதேன். அப்பாவுக்கு ஒரு கரகோஷம் தாங்க ஒன்று எப்படி பாடினோ படிவா பாடினோ. அப்போ நீங்கள் அந்த கீதத்தை பழகினீங்கள், இனி மாஸ்டரை கேட்டு சுரவரி செய்யும் பழகுங்க என்ன இல்லை? ஓகே. இல்லை இப்போ நாங்கள் பாடின கீதத்தின் ராகம் தாளங்கள் தெரியுமோ? சொல்லுங்க பாப்பம். ராகம் மாயா மாளவ கௌளி, மாயா மாளவ கௌளி, தாளம் ரூபக தாளம், தாளம் ரூபக தாளம். வாவ். அதில் தெரிஞ்ச தமிழன் ஒரு ஆள் மெட்ட பக்கத்தில் நடந்து போகிறார் டவுன் சென்டருக்கா. நாங்களும் வருவோம். இப்போ ஸ்விம்மிங்கில் நிற்கிறோம், முடிக்க வருவோம். ஸ்விம்மிங் பாவைங்க கொண்டே விட்டு குளிச்சுட்டு வருவோம். இல்லை இல்லை, கோயிலுக்கா போகிறீங்க? சிட்டி சென்டருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகேப்பா, சந்திப்போம். நாங்கள் இதோட வாக்கிங்கை முடிக்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், மற்றவே என் வைஃபோட மற்ற பிள்ளைகள் ஸ்விம்மிங்குக்கு போனவே. அப்போ இவாக்கு டைம் ஆச்சு. அப்போ 100 தரம் டெலிஃபோன் அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க, வந்துட்டீங்களோன்ட்டு. அப்போ இவாவை கொண்டே குளிக்க விட்டுட்டு நாங்கள் பிறகு சிட்டி சென்டருக்கு போக போகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.